Hey guys, welcome back to my YouTube channel Bunny Cars. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு எக்ஸைட்டிங் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா மெக்லாரினோட எல்வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்து நமக்கு 149 கார்ஸ் மட்டும் தான் வேர்ல்ட் வைடா இருக்கு. அதுல வந்து 44th கார் தான் நம்ம கிட்ட இங்க வந்து நீங்க பார்க்குறீங்க. நீங்க நினைச்சா கூட வேர்ல்ட்ல நீங்க நினைச்சா கூட இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். only 149 of them மட்டும் தான் இருக்கு வேர்ல்ட்ல. நோட் தி பாயிண்ட், ஓன்லி 149 ஆஃப் தெம் மட்டும்தான். அதில் 44th கார் தான் நம்ம இங்கே யுஏஇயில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியோட ஸ்பெக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அசந்துடுவீங்க அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக சொல்வேன். இந்த வண்டியோட ஸ்பெக்கு வந்து நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 801 பிஹெச்பி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லணும். இந்த வண்டிக்கு ஒரு 2 சீட்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு வந்து 800 பிஹெச்பி அப்படின்றது மைண்ட் ப்ளோயிங் தான். கண்டிப்பாக மெக்லாரின் வந்து இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இப்போ வந்து கான்செப்ட் ஜமேரா அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் வந்து வந்திருக்கு. அது வந்து ஃபேமிலி ப்ராக்டிகல்ட்டி வைஸ் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அதுதான் பவர்ஃபுல் காராக இருந்தால் கூட, பட் ஆனால் இந்த வண்டி வந்து ஒரு 2021 வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் இந்த கேட்டகிரியில் வந்து இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ரொம்ப கிரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஒரு 4 லிட்டர் V8 இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 லிட்டர் V8 இன்ஜினே பார்த்திங்கன்னா ஒரு 801 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயம். டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெக்லாரின்லேயும் நம்ம பார்க்குற மாதிரி கண்ணு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எல்லா மெக்லாரின்லையும் பார்க்குற மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வென்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் ஃபார் தி ஏர் இன்டேக் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன், ஃபார் தி இன்ஜின். மேபி அதுதான், அதுதான். நான் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்னா ஏர் இன்டேக் தான், ஃபார் ஏர் இன்டேக் தான். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே உள்ளேக்கு வந்து போயிட்டே இருக்குது. கை வச்சா போயிட்டே தான் இருக்கும். நான் கூட உள்ளே பூந்துடலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நமக்கு கார்பன் ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் வந்து உள்ளேக்கு போதோ அவ்வளோ தூரமும் பார்க்குற அளவுக்கு ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த சூப்பர் கார்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், மேக்ஸிமம் வந்து வெயிட் சேவிங் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மெக்லாரினுக்கான உள்ள பேட்ச் வந்து இருக்குது. அதுவும் வந்து பக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் பார்க்கிங் சென்சார்ஸு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டிக்கு. தென் இங்கே வந்து இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம புகாட்டி ஷெரானில் பார்த்த மாதிரியே வந்து இங்கே லைட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் சம்திங் ஒரு இந்த சைடு ஒரு 4, அந்த சைடு ஒரு 4 அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லைட்ஸ் வந்து இருக்குங்க. 6 லைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ விசிபிலிட்டி வைஸ் நைட் டைமில் கூட டவுட்டே கிடையாது, இந்த வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் தான் என்னை வந்து ரொம்ப அஸ்திடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியே தான் ஆகணும். பிகாஸ் நீங்கள் டைரெக்டாக லைவாக வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த வண்டி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக சொல்வேன். இது வந்து ஒரு டிசைன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வண்டிஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் ஒரு பழைய ஒரு F1 கார்ஸாக இருக்கட்டும், லைக் F1 வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. லைக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அந்த கார்ஸில் எல்லாமே வந்து இப்படி தான் வரும், இதே மாதிரி தான் வரும். அந்த ஷேப்புன்றது வந்து இப்படி தான் வரும். ஏரோடைனமிக் ஷேப் வந்து இப்படி தான் வரும் அந்த வண்டியில் எல்லாமே வந்து. எதுலேயும் அதே மாதிரி கொடுத்துட்டு ஏர் வந்து இங்கேயும் வந்து பாஸ் பண்ணி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு ஏரோடைனமிக்கலாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுதான் எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு வந்து கூட சொல்லலாம். இங்கே வந்து ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியல. இங்கே கிளாஸ் வருமா இல்லை ஃபார் ரெயின் சென்சாரா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அது நான் கேட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண முடியும். கன்வெர்ட்டபிள் டைப் தான், க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேபி இட்ஸ் ஃபார் ரெயின் சென்சிங் வைப்பர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்றது வந்து கூட நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு ரேர் வெஹிக்கிள்ன்றதால நம்ம உள்ளெல்லாம் போய் உட்கார முடியாது. பிகாஸ் இது ஒரு கலெக்டபிள் டைப்பில் கூட நம்ம பார்க்க முடியும், அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ இப்போ நம்ம சைட் போர்ஷனில் தான் இருக்கும். நான் வந்து இப்போது நான் கேட்ட இன்ஃபர்மேஷனில் வந்து தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்வெர்ட்டபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் இப்போ தான் கேட்டு
அப்டேட் பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் கன்வெர்ட்டபிள் தான் நினைக்க போகிறீங்க, கன்வெர்ட்டபிள் கிடையாது. இப்போ தான் நான் இவங்கக்கிட்ட கேட்டேன். இந்த வெஹிக்கிள் வந்து நான் கூட ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே வந்து நமக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இங்கேயும் நமக்கு பார்க்க முடியும். ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து தெரியுது, கண்ணுக்கு வந்து கரெக்டாக தெரியுது பிபிஎஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து. ஸோ அதனாலேயே வந்து பெயிண்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அந்த பிபிஎஃப் வந்து தொடும்போது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. தென் இங்கே வந்து ஒரு ஏர் இன்டேக் வந்து இருக்குது. இது வந்து கரெக்டாக வந்து போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர்ஸுக்கு தான் போகுது. கரெக்டாக ரேடியேட்டர்ஸ்க்கு ஏர் வந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கேருந்தும் வந்து ஒரு ஏர் இன்டேக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ஏர் இன்டேக் தான். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுலிங் மாதிரி இருக்குது. லைக் இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்டான மாதிரி ஒரு ஷேப்பு, பெண்டான மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு ஏரோடைனமிக் எஃபிஷியன்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்படி பார்க்கும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் மீனிங் வந்து நமக்கு புரியும். ரேர் போர்ஷன்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நம்ம ஃப்ரண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது அது புரியும். அந்த ஏர் அப்படின்றது வந்து இப்படி சேனலாக பாஸ் ஆகி அந்த ஹீட் ஏராக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருந்து வர அந்த பிரேக்கோட ஹீட் ஏராக இருக்கட்டும், எல்லா ஏரும் வந்து இப்படி ரேர்க்காக வெளியிலேயே அப்படியே போயிடுது. உள்ளேக்கு வந்து இன்ஜினோட உள்ளேக்கு வந்து வர மாட்டேங்குது. இந்த மேலேருந்து வர அந்த நார்மல் கூலிங் ஏர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே போயிட்டு அப்படியே அந்த சேனல் கூடி பாஸ் ஆகுது. அது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அந்த டிசைன் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ண முடியும். அந்த மாதிரி யூனிக்காக கொடுத்துருக்காங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க இந்த மெக்லாரினில் வந்து நல்ல டேலண்ட் எடுக்குங்க. இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நிறைய டேலண்ட் வேணும். மிரர்ஸ்லேயே விங் மிரர்ஸ்லேயே கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு இப்படி கொடுத்துருக்காங்க. உள்ளேக்கு வந்து ஒரு கிங் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த விங் மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உள்ளேக்கு ஒரு கிங் மாதிரி கொடுத்துட்டு இங்கேயும் வந்து ஒரு ஏரோடைனமிக் பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஏரோடைனமிக்கில் ஹெல்ப் ஆகுது. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால விண்ட் வந்து கொஞ்சம் கட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பாக்கி கட் பண்ணுற விண்டெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி இது கூட இது மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு சம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தாலே ஏரோடைனமிக் எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம ராக்கெட் சயின்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம GT3 RSலாம் கூட எப்படின்றது வந்து நார்மலாகவே தெரிஞ்சுக்க முடியும். பட் ஆனால் இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி போர்ஷ் ஹைப்ரிட் அப்படின்னு வந்து இருக்குது. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி வண்டியிலெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்காது. அந்த டிசைன் வச்சே நம்ம காற்று வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து வரும்போது எப்படி ஏரோடைனமிக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இந்த விங் மிரரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் டோர் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு வந்து சொன்னாங்க. பிகாஸ் இட்ஸ் அ கலெக்டபிள் ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வீல் சைஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாகர்ட் செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாகர்ட் செட்டப் தான் ஆக்சுவலி 245, 35 or 19 வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து நம்ம ரேர் போர்ஷனுக்கு வரும்போது 305, 30 or 20 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாகர்ட் செட்டப்பு ரேர் போர்ஷனில் எப்போவுமே வந்து ஒரு பெரிய சைஸ் கொடுப்பாங்க ஃபார் குட் ட்ராக்ஷன் அண்ட் குட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். தென் இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஃபைபர் தான் வருது. நார்மலாக நம்ம ஷிஃப்ட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக கிளாத்தோ இல்லை பிளாஸ்டிக்கோ பார்த்து பழகிடுச்சு இல்லைங்களா. இந்த வண்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர் தான் கொடுக்குறாங்க. அங்கே வந்து மண்ணு தாங்க வந்து உட்கார போகுது, இருந்தாலுமே கூட நாங்கள் கார்பன் ஃபைபர் தாண்டா கொடுப்போம் அப்படின்னு வந்து கார்பன் ஃபைபர் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக யூனிக்காக ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துட்டு அசத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு இன்டீரியர் வந்து ஒரு லுக் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நான் உள்ளக்கெல்லாம் போல் வாங்க நம்ம அந்த இன்டீரியர் வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்கிறது. நம்ம இப்போ இன்டீரியர் போர்ஷன் தான் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீலே வந்து ஃபுல்லாக எந்த வண்டியிலுங்க நீங்கள் வந்து ஸ்டீரிங் வீல் கூட கார்பன் ஃபைபர் பார்த்துருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வண்டியோட ஸ்டீரிங் வீல் கூட கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்கிறது வந்து பார்க்குறேன். ஃபுல்லாகவே வந்து கார்பன் ஃபைபர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரப்பர் மெட்டீரியல் தான், கொஞ்சம் லெதர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் தி ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. பேடில் ஷிஃப்டர்ஸ் எல்லாமே கூட அந்த கிளிக்கிங் சவுண்ட் கேளுங்களேன்,
செம்ம அந்த கிளிக்கிங் சவுண்ட் கூட ரொம்ப எக்ஸலண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர் தான். இங்கே வந்து நமக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சஸ் வந்து இருக்குது. தென் வைப்பருக்கான சுவிட்சஸ்ஸு, லைட் கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது ஃபார் தி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, இது ஃபார் தி டிரான்ஸ்மிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ESC என்ஜின் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு உள்ள பட்டன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பக்கெட் சீட்ஸ் தான். ஆனால் அண்டர் தை சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சீட் பார்த்தாலே தெரியுது அண்டர் தை சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸும் அப்புறம் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்பு, இந்த கன்வெர்ட்டபிள் வந்து இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்வெர்ட்டபிள் இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். பட் ஆனால் இங்கே வந்து பட்டன் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் கன்வெர்ட்டபிள் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. தென் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ்க்கான உள்ள கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸ்டீரிங் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் தான் இந்த வண்டிக்கு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிரைவ் கண்ட்ரோல் சுவிச்சஸும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் குட் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ரேர் போர்ஷன் வந்தாச்சு. ரேர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிற டிஃப்யூசர் எல்லாமே வந்து கூட ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் டிஃப்யூசர்ஸ் தான். எனக்கு இங்கிருந்தே வந்து ஆயில் கூலர்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. லைனிங்ஸு, அதோட இன்ஜின் எல்லாமே வந்து இங்கேருந்தே பார்க்க முடியுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது வண்டிகள்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்போஜராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது ஓகே தான், நாட் அன் இஷ்யூ. இது ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சரும் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கவுலிங்கும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த கவுலிங் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக, யூனிக்காக, ஷார்ப்பாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரேர் கேமரா கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் லேம்ப்ஸு, இது வந்து ரிஃப்ளெக்டர்ஸு. தென் இங்கேயும் வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் நம்ம பார்க்க முடியும். 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இந்த கார்பன் ஃபைபரில் கொடுத்துருந்தா, இன்னும் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக ஸ்டீலா அலுமினியமா அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியல, அதில் கொடுத்து வச்சுருக்காங்க. தென் இங்கே எக்ஸாஸ்ட் பைப் இருக்குது. எக்ஸாஸ்ட் பைப் கூட நல்லா ஒரு டைட்டானியம் ஃபினிஷில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. இங்கேயும் 2 எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வந்து வருது. இந்த எக்ஸாஸ்ட் வந்து என்னமோ ஒரு ராக்கெட்டு லான்ச் பண்ண போகிறப்போ ஒரு ஃபயர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றதுக்காக தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஆஃப்டர் பர்னர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அது ஷேப் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆஃப்டர் பர்னர்ஸ் மாதிரி தான் இருக்குது. தென் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்பன் ஃபைபர் தான் ஃபினிஷ் வந்திருக்கு. இதுவும் வந்து ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் தான். இங்கேயும் வந்து நமக்கு ஒரு பிரேக் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கேயும் கார்பன் ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாடியே கார்பன் ஃபைபர் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. சவுண்ட் கேட்கும்போது அப்படி தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலி. இங்கே வந்து நமக்கு V8 உள்ள இன்ஜின் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வந்து இப்போ வந்து நான் ஆக்சஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஒரு ரேர் வெஹிக்கிள் அப்படின்றதால நமக்கு வந்து அந்த ஆக்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். மெக்லாரின் அப்படின்ற பேட்ச் வந்து இங்கே இருக்குது. தென் எல்வா அப்படின்ற பேட்ஜிங் வந்து இங்கே இருக்குது. இந்த வண்டி வந்து ரேர் போர்ஷனில் வந்து அதிகமாக கச்சா பிச்சான்னு பண்ணாமல் டைனியாக எக்ஸாக்ட்லி நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டீலாக இந்த என்ன மெட்டீரியல்னு தெரியல, இது அதிகமாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. மேபி ஓகே, இது வந்து ஹீட்டிங் அப்படின்றதுக்காக, ஹீட்லாம் டிஸ்பேட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் இந்த அளவுக்கு வந்து கொடுக்கறது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. தென் இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே பிரேக் லைட்டாக கூட ஆக்ட் பண்ணுது. இங்கேயும் வந்து இண்டிகேட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பிரேக் லைட்டாக கூட ஆக்ட் பண்ணும். ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கீழே நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த சைடும் அந்த சைடு பார்த்த மாதிரி இந்த சைடும் வந்து சேம் தான். ஃபுல்லாக கார்பன் ஃபைபரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.